நம்ம தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் kallakurichi.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த ஜாப் வந்து எங்கேருந்து வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கருக்கோ சோஷியல் எஜுகேஷனுக்கோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. 6/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வேக்கன்சி வந்து நிரப்புவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024க்கு 2025க்கான வேக்கன்சி வந்து இதில் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி அதாவது மருத்துவமனைக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள் வந்து காலியாக இருக்குது. அந்த இடத்த வந்து நிரப்புவதற்காக உங்களுக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த ஜாபுக்கு எந்தெந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்லையோ அல்லது மாஸ்டர்லையோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். அதுவும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது யூசிஜியை முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 23,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. மாஸ்டரில் வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஒர்க்கர் அதாவது MSW நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இந்த 2 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டை வந்து பாஸ் ஆகிருந்தாலே போதும். அண்டு ஏபிள் டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழை வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, குக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் சீனியாரிட்டி ஒர்க்கர் அண்ட் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்டு ஸ்வைப்பர் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களுக்கான வேலை வந்து உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து
அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. NHM அண்ட் HSC இந்த முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு வேன் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாவே போதும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடித்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு கனடா செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும். ஏபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 8,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பேராமெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சுட்டு நீங்கள் ஃபார்மசி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் 35 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மைண்ட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,500 அதாவது 18,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட் மெயில் சித்தார்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சருக்காக உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. அதனால் வந்து ஃபார்மசியோ அல்லது ஃபார்மசியோ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில். இதுக்கு ஏதாவது நீங்கள் டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கோ அல்லது kallakurchi.nsc.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த பேஜில் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அப்ளிகேஷன் பேஜும் இதுதான். மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் உங்களுடைய எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அந்த பதவியுடைய பெயர், உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, கம்யூனிட்டி என்ன, அண்டு கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இடம், நாள், உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போடாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிரும். சிலர் வந்து இது மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அடித்தல் திருத்தல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இவங்க வந்து அவங்களே கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நான் இப்படி தான் நான் வந்து அப்ளை பண்ணேன், நீங்கள் வந்து என்ன ரீப்ளேவும் பண்ணலை அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தாவே போதும். அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படின்ற எல்லா ரீசனும் சொல்லிடுவாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.